மா, பலா, வாழை முக்கனிகளின் சுவையில் மூழ்காதவர்கள் எவரும் இல்லை என்றே சொல்லலாம். உயிர் ஒன்று கருவாய் இருக்கும்போது அதற்கு உரமாகும் என்று ஊட்டப்படுவது பழங்கள்தான். பழங்களின் பலன்களை பற்றி சொல்லித் தெரிய வேண்டியது இல்லை. ஆனால் இன்றைய நவீன உலகில் கனிகள் விளைவிக்கப்பட்ட நிலை மாறி உற்பத்தி செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் அன்போடு நாம் அளிக்கும் பழங்கள் நஞ்சாகி போய்விட்டதென்றால் நம்ப முடிகிறதா? மனித உயிரை கொஞ்சம் கொஞ்சமாய் குடிக்கும் நஞ்சாகி போன பழங்களை பற்றி ஆதாரத்தோடு ஆவணப்படுத்துகிறது இந்த தொகுப்பு. இது கோயம்பேடு காய்கனி சந்தை. ஆசியாவின் மிகப்பெரிய சந்தைகளுள் ஒன்று என்ற பெயரோடு சென்னையின் அடையாளமாக திகழும் இங்கிருந்துதான் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் மாவட்டங்களுக்கு காய்கனிகள் செல்கின்றன. ஒரு அதிகாலை வேளை ரகசிய கேமராவோடு நாம் இங்கு களமிறங்கினோம். முதலில் நாம் சென்றது வாழைக்காய் மற்றும் பழ அங்காடிகளின் வரிசைக்கு. அங்கே நாம் கண்ட காட்சிகள் நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்தின. ரசாயன கலவையை ஒரு பக்கெட் போன்ற பாத்திரத்தில் தண்ணீருடன் கலந்து வாழைக்காய்களை அதில் முக்கி எடுக்கின்றனர். பச்சை வண்ணத்தில் ரசாயன குடியல் நடத்திய வாழைக்காய்கள் அடுத்த சில மணி நேரத்தில் மெல்ல மஞ்சள் வண்ணத்திற்கு மாறத் தொடங்கின. மிக விரைவாக காய்கள் கனிகளாக மாறுவதிலிருந்தே அதன் மீது தெளிக்கப்படும் ரசாயன கலவையின் வீரியத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. காய்கள் இயல்பாக கனிகளாக மாறிய காலம் மாறி காய்களை காற்று புகாத சிறிய அறைக்குள் வைத்து அங்கு ஊதுவத்தி போன்றவற்றின் மூலம் புகையை உண்டாக்கி அந்த சூட்டில் மெல்ல காய்களை பழுக்க வைத்தது உண்டு. இந்த முறையில் காய்கள் கனிகளாக மாறுவதற்கு ஓரிரு நாட்கள் வரை ஆகும். ஆனால் தற்போது பெரும்பாலும் ரசாயன கலவைகளே இதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. கோயம்பேட்டில் மேலும் சில இடங்களில் இதேபோல் ரசாயன கலவையை வாழைக்காய்களின் மீது கையடக்க கருவி ஒன்றின் துணையோடு தெளித்துக் கொண்டிருந்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இவர்கள் பயன்படுத்தும் ரசாயன கலவையை குறித்து எந்த தெளிவும் இவர்களிடத்தில் இல்லை. இதனால் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும் என்பதையும் இவர்கள் அறிந்திருக்கவில்லை. மஞ்சள் பழம்னா அது ஒரு மூடி போகுதுண்ணா. அப்போ ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு மூடி கணக்கு. அதே சமயம்
உணவுப் பொருட்களின் மீது பயன்படுத்த தடை செய்யப்பட்டிருக்கும் இந்த ரசாயன கலவை கோயம்பேட்டை சுற்றிலும் சாதாரணமாக பெட்டிக்கடைகளில் கூட கிடைக்கிறது என்பது மேலும் அதிர்ச்சி தரும் விஷயம். இந்த ரசாயன கலவையின் பெயர் எத்திஃபான். இதை பயன்படுத்துவதால் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும் என்பதை கண்டறிய நாமும் இதை வாங்கினோம். உள்ளதான் வச்சு எடுத்து போடணுமா? அப்போது அங்கிருந்த ஒருவர், இதை கவனமாக யாருக்கும் தெரியாமல் எடுத்துச் செல்லுங்கள், இதை வைத்திருப்பது தெரிந்தால் நீங்கள் ஜாமீனில் வெளிவர முடியாதபடி கைது செய்யப்படலாம் என்று எச்சரித்தார். இத்தனை மோசமான தடை செய்யப்பட்ட ரசாயன கலவை எப்படி இவ்வளவு எளிதாக பயன்பாட்டில் உள்ளது? சிறுநீரகத்தையே முற்றிலும் செயலிழக்கச் செய்யும் இந்த ரசாயன கலவை தெளிக்கப்பட்ட பழங்களை சாப்பிடுவதால் ஏற்படும் மற்ற பக்க விளைவுகள் என்ன? எத்திஃபான், இதுதான் பழங்களின் மீது தெளிக்கப்படும் ரசாயன கலவையின் பெயர். இதில் நுரையீரலை பாதிக்கக்கூடிய வாயுவாக கருதப்படும் குளோரின், தானாக எரியும் சக்தியுடன் நச்சுத்தன்மை கொண்ட பாஸ்பரஸ் உள்ளிட்டவை கலந்துள்ளன. மிகவும் ஆபத்தான இந்த ரசாயன கலவை மரங்களின் வளர்ச்சிக்கு மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறது. இவ்வாறான ஒரு ரசாயனத்தை வாழைக்காய்களின் மீது நேரடியாக தெளிப்பது விஷத்தை கலப்பதற்கு சமம். இவ்வாறு பழுக்க வைக்கப்பட்ட பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி, சுயநினைவை இழத்தல், சிறுநீரகம் செயலிழத்தல் போன்றவற்றோடு உச்சபட்சமாக புற்றுநோய் ஏற்படும் அபாயமும் உள்ளது. இப்போ இந்த செயற்கை முறையில் பழுக்க வைக்கிற முறைகள்னால குறைந்த காலத்திலையும் இந்த மாதிரி வாமிட்டிங், டயரியா, இந்த மாதிரி அஜீரணம் ஆகிறது, இது மாதிரி பிரச்சனைகள் உடனடியாகவும் வரலாம். நீண்ட காலம் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி ஆகிறது, மெமரி லாஸ் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து கேன்சர் வரைக்கும் கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில எலிகளில் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளில் அவங்க வந்து பிளட் ரிலேட்டட் கேன்சர்ஸ் வந்ததை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் நம்ம நாட்டில் என்னென்னா இப்போ தான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறனால இன்னும் நீண்ட நாள் நம்ம மக்கள் யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த ஆதாரங்கள் அதுக்கப்புறம் தான் வரும். ஆனால் ஆதாரங்கள் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. தீங்குன்னு தெரிஞ்ச பிறகு, ஏன்னா குழந்தைகள் வரையிலையும் அதை கொடுக்கப்படுது, கர்ப்பிணி பெண்கள் அதை பயன்படுத்துறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் முழுக்க முழுக்க தடை செய்யப்பட்டிருக்கு. எத்திஃபான் ரசாயன கலவையை நாம் ஆராய்ந்த போது அதன் வெளிப்புறத்திலேயே உணவிற்கு அருகில் இதை வைப்பதை தவிர்க்க வேண்டும். கண் மற்றும் தோள்களில் ரசாயனம் படாதவாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக வாயில் படாமல் இருக்க வேண்டும் போன்ற எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் இத்தனை எச்சரிக்கைகளையும் தாண்டி எந்த புரிதலும் இல்லாமல் இது உபயோகப்படுத்தப்படுவது ஆபத்தானதோடு கடும் தண்டனைக்குரிய குற்றமாகும். சட்டம் கிளியராக சொல்லியிருக்கு செய்யக்கூடாதுன்னு. எத்திஃபான் இதுக்காக இல்லைன்னு சொல்லியிருக்கு, நமக்கு சொல்லியிருக்கு. இருந்தாலும் எத்திஃபானை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுற இடம் வந்து அரசாங்க நிர்வாகத்துலேருந்து 10 கிலோமீட்டர் உள்ள 15 கிலோமீட்டர் இருக்குது. உங்களுக்கு தெரியுது, யாருக்கோ இருக்கிறவங்களாம் தெரியுது. அரசாங்க அதிகாரிகளுக்கு இது ஏன் தெரியல?
அவங்களுக்கு வந்து ஒன்று ரூம்குள்ளேயே உட்காந்துருக்காங்களா, வெளியே போகிறது இல்லையா, இல்லை தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்காங்களா, இல்லை வியாபாரிகளுக்கு வந்து இது மாதிரி செய்யும் போது தவறுன்னு தெரியாதா, இல்லை நாங்கள் படிக்கல சார் எங்களுக்கு அதனால செய்கிறாங்களா, இல்லை வியாபாரிகள் வாங்குறாங்களே அவங்களுக்கு தெரியாதா? இது என்ன உண்மை என்னென்னா எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் சட்டம் இருக்குது. சட்டங்கிறது அண்ணாதுரை சொன்ன மாதிரி சட்டம் ஒரு கழுதை, அதை யாரும் உபயோகிச்சா தானே சட்டத்துக்கு ஒரு மரியாதை. இவ்வாறான ரசாயனங்களை கலப்பது குறித்து நாம் வியாபாரிகளிடத்தில் கேட்டபோது முதலில் மறுப்பு தெரிவித்த அவர்கள் ஒரு கட்டத்தில் தவறை ஒப்புக்கொண்டதோடு இங்கிருந்து வாங்கிச் செல்பவர்கள் அவ்வாறு செய்யலாம் என்ற சந்தேகத்தையும் தெரிவிக்கின்றனர். இன்றைக்கி இப்போது நாங்கள் மத்தியானம் ஊத்தம் போடுறோம்னாக்கா அது மறுநாள் காலையிலே ஓப்பன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் அது முடிஞ்சிருச்சுங்க, இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா அதை லைட்டாக போட்டாக்க அந்த கலர் வருதுங்க, அவ்வளோதாங்க. இது வந்து எவ்வளோ நேரத்தில் பழுக்குதோ அவ்வளோ நேரத்தில் அதுவும் பழுக்குங்க. ஆனால் 100% நாங்கள் அது பண்ணுறதில்லை. எப்படின்னா எங்களுக்கு வந்து சிஎம்டியிலே 2 ரூம் கொடுத்துருக்காங்க. புடப்பு ரூம்னு அவங்களே கட்டி கொடுத்துருக்காங்க. கடை கொடுக்கும்போது அலாட்டு கொடுக்கும்போது 2 ரூம் கொடுத்துருக்காங்க. அதிலே போதுமான அளவு எங்களுக்கு இடம் இருக்குங்க. எல்லாம் அப்படி இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாதுங்க. கோயம்பேடு பொறுத்தவரை இப்போ நம்ம கடையில் அது இல்லைங்க. அதுக்காக நம்ம பக்கத்தில் கடை இல்லாதவங்க யாராவது அந்த வேலையை பண்ணலாம் இல்லையா? மாம்பழம் மட்டுமே செயற்கையாக பழுக்க வைக்கப்படுகிறது என்ற பொதுவான எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கும் சூழலில் புதிய தலைமுறை தற்போது வாழைப்பழங்களிலும் ரசாயனம் கலக்கப்படுவதை ஆதாரத்துடன் நிரூபித்துள்ளது. வாழைக்காய்களை எத்திஃபான் பயன்படுத்தி பழுக்க வைப்பது போல் மாங்காய்களை பழுக்க வைக்க தடை செய்யப்பட்ட கார்பைட் கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த கற்கள் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி அசிட்டிலின் வாயுவை உருவாக்கும் தன்மை கொண்டவை. இதன் மூலம் பழுக்க வைக்கப்படும் மாம்பழங்களை உண்பதால் மனிதனின் மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை அது நிலைகுலையச் செய்கிறது. இதனால் கருவில் இருக்கும் சிசுவிற்கு ஆபத்து ஏற்படும் என்றும் பிறக்கும் குழந்தை உடல்நல குறைபாட்டுடன் பிறக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். பெஸ்டிசைடு இதெல்லாம் இது பண்ணும்போது மகப்பேறு உள்ள இருக்கிறவங்க அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்களுக்கு பாதிப்பு உண்டாகும். குழந்தைங்க வளரும்போது அவங்களுக்கு பாதிப்பு உண்டாகும். அது இல்லாமல் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக பழுக்க வைக்கும்போது அந்த இதில் சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கேன்சர் மாதிரி இதுவை உருவாக்கும். இது வந்து உங்களோட உடம்புல இருக்க நார்மலாக இருக்க செல்ஸை இரிட்டேட் பண்ணி கேன்சரஸ் ஆக்கும். இதனால் மக்களுக்கு நிறைய பாதிப்பு வரும். இது மெயின் இது. இல்லைன்னா கூட அவங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், இந்த மாதிரி இதுவும் வாந்தி வருது, இல்லை தோலில் படும்போது அரிப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் அந்த கெமிக்கல்ஸ்னால வர சான்ஸ் இருக்குது. வாழைப்பழம், மாம்பழம் மட்டுமின்றி தர்பூசணி உள்ளிட்டவற்றிலும் ரசாயனங்கள் கலக்கப்படுகின்றன. தர்பூசணி பழங்கள் நன்கு சிவந்த வண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அதில் எரித்ரோசின் பி என்ற ரசாயனம் செலுத்தப்பட்டு வருகிறது. வட மாநிலங்களில் மட்டுமே இது செய்யப்பட்டு வந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது தமிழகத்திலும் ஊசி மூலம் தர்பூசணி காய்களில் எரித்ரோசின் பி என்ற ரசாயனம் செலுத்தப்பட்டு அவை செயற்கையாக வண்ணமூட்டப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் மக்களுக்கு தரமான உணவுப் பொருட்களை கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உணவுசார் வணிகர்களுக்கு இருக்க வேண்டும் என்கிறார் மீராநாதன். உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய யாருமே ரொம்ப ஒரு பொறுப்பான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நம்ம கொடுக்கறது மற்றவங்க சாப்பிட போகிறாங்க. அது ஒரு சின்ன குழந்தையாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், தாய்மார்களாக இருக்கலாம், பால் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், வயிற்றில் குழந்தைய வச்சுருக்கிற ப்ரெக்னென்ட் விமனாகவும் இருக்கலாம். ரொம்ப பொறுப்பு மிகுந்த ஒரு செயலாக நான் நினைக்கிறேன். உணவுன்னு நம்ம கொடுக்கும்போது நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தவறு செய்யாமல் செய்யறதுங்கிறது தான் முக்கியம். அதுலேருந்து நம்ம நகர்ந்து போய் ஏதோ ஒரு விதம் எப்படியோ சீக்கிரமாக விற்றா போதும் அப்படிங்கிற ஒரு அவசரமோ ஒரு பேராசையோ வந்ததுன்னா இந்த வணிகத்துக்கு அது கரெக்ட் இல்லைன்னு தோணுது.
தடை செய்யப்பட்ட இதுபோன்ற ரசாயன கலப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மனித உயிரையே குடிக்கும் தன்மை கொண்டவை என்பதை மக்கள் வேண்டுமானால் அறியாமல் இருக்கக்கூடும். ஆனால் இதை நன்கு அறிந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஏன் கடுமையான நடவடிக்கைகளின் மூலம் இவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. சட்ட ரீதியிலும் புலன் விசாரணை குழு ஆய்வு செய்தது. 1955 உணவு கலப்பட தடை சட்டம், 2011 உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் போன்ற சட்ட விதிகளின்படி பழங்களை நேரடியாக ரசாயனங்கள் மூலம் பழுக்க வைக்க அனுமதி இல்லை. சமீபத்தில் கூட இந்த சட்டத்தின் கீழ் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் பழ வியாபாரி ஒருவருக்கு 1 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் நாமும் தமிழக அரசு அதிகாரிகளை அணுகினோம். ஆனால் அதற்கு தகுந்த பதில்கள் ஏதும் கிடைக்கவில்லை. பொதுமக்களின் உயிருக்கே கொஞ்சம் கொஞ்சமாக உலை வைக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட ரசாயன கலவைகள் குறித்த கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டிய கடமை சம்பந்தப்பட்ட துறையின் அதிகாரிகளுக்கு இருக்கிறது.